ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் இருந்து மேலும் 10 எம்எல்ஏக்களை தாவேகாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை விஜய் தொடர்ந்து எடுத்து வருவதாக செய்திகள் வெளியாகிருக்கிறது. ஆளுநரிடம் ஆர்.எஸ். பாரதி இன்றைக்கு ஒரு பரபரப்பான புகாரை கொடுத்திருக்கிறாரு. இது குறித்து தான் நம்ம இன்னைக்கு உரையாட இருக்கிறோம். பத்திரிகையாளர் எழிலரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு செய்தி வெளியாகிருக்குது. ஆபரேஷன் எல் அது இன்னும் முடியல, மேலும் 10 எம்எல்ஏக்களை அதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு கொண்டு வர போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகிருக்குது. அதனுடைய பின்னணி என்ன? ஆபரேஷன் எல்னா என்ன? ஆபரேஷன் எல் அப்படின்றதுக்கு அது வந்து ஒரு கட்சிக்குள்ளார வைக்கப்பட்டிருக்கிற பெயர், ஒரு அதிகாரப்பூர்வமான பெயர் கிடையாது. அதிமுகவுக்குள்ளார ஆபரேஷன் எல் அப்படின்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனால் அதுக்கு என்ன மீனிங்? எல்னா ஆபரேஷன் லோட்டஸ் நமக்கு தெரியும். ஆமா, அந்த எல் அப்படின்றதுக்கு என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அந்த செய்தியாளர் ஏற்கனவே எழுதியிருக்காரு. என்னன்னா, ஒண்ணு வந்து லாட்டரி, இன்னொன்னு வந்து லீமா ரோஸ். ஆமா, லீமா ரோஸ். இன்னொன்னு வந்து லீவ். இது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து லாட்ரி, அது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆதவர்ஜுனாவுடைய மாமனார் லாட்ரி மார்டின், இவர்களை குறிக்கக்கூடியது. இவர்களுடைய பின்புலத்தில் எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் அணி மாறுகிறார்கள் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது அதே தான் ஆப்ரேஷன் லீமா ரோஸ் கட்சிக்குள்ள உள்ள வந்த பிறகு நிறைய அதிமுக எம்எல்ஏக்கள் ஏற்கனவே அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அந்த சமயத்திலேயே 25 எம்எல்ஏக்கள், அதுக்கு காரணம் லீமா ரோஸ் தான். விஜய் போய் சி.வி. சண்முகம் வீட்டில் 25 அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களை சந்தித்தார் அப்படின்றது. அது வந்து எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, இவ்வளவுக்கும் காரணமான லீமா ரோஸ் அதிமுகவில் இன்னும் பொறுப்புல இருக்காங்க. அவங்கள பொறுப்பை விட்டு எடுப்பதற்கு, பொறுப்பை விட்டு மாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இல்லை அப்படின்ற ஒரு புகார். அதை விட கூடுதல் செய்தி என்னன்னா, அதிமுகவுடைய மகளிரணி நிர்வாகிகள் கூட்டம் நடக்கும்பொழுது அவங்களுக்கு முன்னாடியே அவங்க எந்திரிச்சு பேசும்பொழுது அவங்களுக்கு எதிர்ப்பு குரல் மகளிரணி கூட்டத்திலேயே நடந்திருக்கு. எங்க அதிமுக தலைமை அலுவலகத்திலேயே நடந்திருக்கு. இவ்வளவும் உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனை, எடப்பாடி முன்னிலையிலேயே. ஆமா, ஆனா அவர் எதுவுமே பதில் பேசாம அமைதியா உட்கார்ந்து. அவங்களுக்குனே உருவாக்கப்பட்ட பதவியாமே அது, மகளிரணி இணை செயலாளர். வந்த உடனே அந்த பொறுப்பு, அப்படி ஒரு பொறுப்பே இல்லையா, இவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பொறுப்பாமே அது. ஆமா, அப்படி ஒரு சிறப்பு பொறுப்பு உருவாக்கி கொடுத்துட்டு கட்சியில இருந்து நிறைய மாவட்ட செயலாளர்கள் எடுத்துட்டாங்க, பல பொறுப்பாளர்களை எடுத்துட்டாரு பழனிசாமி. ஆனால் இது எல்லாத்துக்குமே சூத்திரதாரியாக இருக்கிற லீமா ரோஸோடைய பதவி இன்னும் எடுக்கப்படாமல் இருக்கு அப்படின்றது. பதவி டச்சே பண்ணல. ஆமா, அது வந்து இன்னமும் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில ஒரு அதிருப்தியா தான் இருந்துட்டு இருக்கு. அதுதான் ரெண்டாவது எல், ஆபரேஷன் லீமா. இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணமானவர் லீமா அப்படின்றது அதிமுக நிர்வாகிகளுடைய பிரச்சனை. அது அவங்களே அந்த குறைய சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒன்று. மூணாவது எல் வந்து ஆபரேஷன், அதாவது லீவ் அப்படின்றது என்னன்னா, லீஃப் அப்படின்றாங்க. அதாவது 2 இலைகள் இருக்கு இல்லையா, இரட்டை இலையில, அதுல ஒரு இலைய பிச்சு எடுக்கிறது. ஒரு லீஃப், 2 இலையில ஒரு இலைய எடுக்கிறதுக்கு பேரு ஆபரேஷன் எல் அப்படின்றது. இது எல்லாமே அவங்கவுங்க சொல்லிக்கிற கருத்து தான். இன்னும் அதிகாரப்பூர்வமா இந்த எல்லுக்கு இதுதான் அப்படின்றது தெரியல யாருக்கும். ஆக மொத்தம் அதிமுக நிர்வாகிகள் வச்சிருக்கிற பெயர். ஆமா, அவங்களே வச்சிருக்க பெயர். ஸோ அந்த ஆபரேஷன் எல் இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி இப்போ வந்திருக்கு அப்படின்றது தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கிற செய்தி. என்ன முக்கியமான கட்டம் அப்படின்னா, ஏற்கனவே 3 எம்எல்ஏக்கள் போனாங்க, அதிமுக எம்எல்ஏக்கள் டிவிகேக்கு போனாங்க. அது அப்புறம் நாலாவதா ஒருத்தர் போனாரு. அதுக்கு பிறகு இப்ப 2 பேர், 2 விஜயபாஸ்கர் சகோதரர்கள் போய் சேர்ந்தாங்க. இப்ப மொத்தம் 6 ஆயிடுச்சு இல்லையா? அப்போ டிவி கேட்ட 107 இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது இன்னொரு 11 எம்எல்ஏ வந்தாங்கன்னா 118 அப்படின்ற அந்த மேஜிக் நம்பரை அவங்களால தொற்ற முடியும். அப்ப அந்த 11க்கு விஜயோட இடத்தையும் சேர்த்து 7 இடங்களுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. மீதமுள்ள இடத்திற்கும் ஒரு 4ஓ 5ஓ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு தேவை. ஆனா இவங்க என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்றது செய்தியில வந்திருக்கு அப்படின்னா, மேலும் 10 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் டிவிகேல வந்து சேரலாம் ரிசைன் பண்ணிட்டு அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு. சரி, அந்த 10 எம்எல்ஏக்கள் யார் யார் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா?
அதுல வந்து முக்கியமா அதிமுகவுடைய ரீஜனல் பவர் சென்டர்ஸ் அப்படின்னு இருந்த 2 பேர். ஒன்று வந்து சி.வி. சண்முகம், இன்னொன்று வந்து வேலுமணி, எஸ்பி வேலுமணி. இவங்க 2 பேரும், இவர்கள் 2 பேருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் இவர்கள். இது எல்லாத்தையுமே சேர்த்தா ஒரு 10 பேர் வரக்கூடிய அளவுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்றது இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான, அதாவது பேப்பரில் வந்திருக்கக்கூடிய செய்தியை வைத்தே ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், டிவிகே தரப்பிலும் இந்த மாதிரியான அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு இடையேவும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. சோர்சஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவே போதுமானது. எவ்வளவு பெரிய குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு. பேரம்னா என்னங்க? பேரம்னா நெகோசியேஷன் தான் இல்லையா? நீங்க என்ன எனக்கு தெரியுங்க, நான் என்ன உங்களுக்கு ஆஃபர் பண்றேன் இதானே. அப்படின்னா இவர்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்றத செய்தியில போட்டிருக்காங்க. இது எல்லாமே எப்போ ஒரு இறுதி கட்டத்தை எட்டும் அப்படின்னா, இந்த மாதம் இறுதிக்குள், இல்லைன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்திற்குள், ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்திற்கு முன்பாக எல்லாத்தையுமே முடிச்சிடணும் அப்படின்றது டிவிகே தலைமை போட்டிருக்கிற உத்தரவு. அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடணும் அப்படின்றது தான். இதுல என்ன அப்படின்னா, விஜய் வந்து இறுதி பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, கடைசி இறுதி கட்ட பிரச்சாரம். அப்போ சொன்னாரு நந்தனத்துல, எங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கை பத்தியும் கவலை கிடையாது, அரித்மெட்டிக்கை பத்தியும் கவலை கிடையாது அப்படின்லாம் அவர் பேசினார் ஓட்டு வாங்குறதுக்கு. ஆனால் ஓட்டு வாங்கி அவருக்கு மெஜாரிட்டி வரல. இப்போ வந்து கோயலேஷன் அரித்மெட்டிக்னு ஒன்று இருக்கு, கோயலேஷன் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்த்துக்கிட்டு 118 எண்ணிக்கை தொடுவது. அதை தாண்டி இப்போ வந்து அவங்க மெஜாரிட்டி அரித்மெட்டிக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நாங்களே சொந்தமாக நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கை வேணும். சரி, இந்த இவ்வளவு பேர் ரிசைன் பண்ணிட்டு மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணணும் இல்லையா? இவ்வளவு பெரிய எண்ணிக்கை அது. ஏற்கனவே 6, இன்னும் 10 பேர் வராங்க. விஜயோட இடத்தையும் சேர்த்தா மொத்தம் 17 இடம் வருது. 17 இடத்தில் தேர்தல் நடக்குது அப்படின்னா, இது வந்து முதல் விஷயம், இது வந்து இயற்கையாக வந்த தேர்தல் கிடையாது. விஜய் செயற்கையாக உருவாக்குன தேர்தல். அப்ப மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கும் ஒரு டிவிகே தலைவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வேணும், ஸ்டெபிலிட்டி வேணும். இப்படி கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, ஐயுஎம்எல் இப்படி பல பேரை சேர்த்து வச்சிருக்கும் பொழுது சுதந்திரமாக செயல்படக்கூடிய, நினைத்ததெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்காது. அதே மக்கள்கிட்ட பிரச்சாரமா சொல்லி கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருப்பதற்கு நீங்கள் எனக்கு 118 எண்ணிக்கையை கொடுங்க அப்படின்றதே பிரச்சார முழக்கமாக வைத்து மக்களை போய் சந்திக்க போறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மு. வீரபாண்டியன் சொல்றாரு 5 ஆண்டு இந்த ஆட்சி நீடிக்கும்ன்றாரு. விசிக தலைவர் திருமாவளவன் சொல்றாரு 5 ஆண்டு நீடிக்கும் அப்படின்றாரு. ஐயுஎம்எல் அவங்களும் சொல்றாங்க 5 ஆண்டு நீடிக்கும். அவங்க ஒருபடி மேல போய் திமுகவே 50 ஆண்டுகளுக்கு இருக்காது எரிஞ்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு என்ன பிரச்சனை? ஏன் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது? ஏன்னா ஏற்கனவே புதிய தலைமுறையில 4 கூட்டணி கட்சி தலைவர்களும் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கின்ற இடதுசாரிகள் உட்பட, திருமாவளவன் உட்பட என்ன சொன்னாங்க? நாங்க எதிர்ப்பதனால்தான் 4ஓட இந்த எண்ணிக்கை நின்றுச்சு. முதல்ல 4 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து அவங்கள டிவிகேவில் சேர்த்ததோட நின்றுச்சு, இல்லை 20 ஆயிருக்கும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னாரு. அதற்கு பிறகும் இது தொடர்ந்துட்டே இருக்குது இல்ல? இதுக்கு என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, எதற்காக என்ன காரணத்தை சொல்லிட்டு சிபிஎம், சிபிஐ, விசிகா, ஐயுஎம்எல் எல்லாருமே போயிட்டு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா, அவர்கள் சொன்ன காரணம் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதான் இவர்கள் முன்வைத்த காரணம். ஆனா இப்ப நடந்துட்டு மதச்சார்புள்ள அதிமுகவை, மதச்சார்புள்ள கூட்டணியை சார்ந்த அதிமுகவை நாடாமல் எங்களை நாடி இருக்காங்க அப்படின்றது. இப்ப நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா இவ்வளவு பிரச்சனை, இது எல்லாமே அதிமுக செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த அதிமுகவுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் ரிசைன்மெண்ட் உள்ள வந்துட்டு இருக்காங்க இல்லையா, இது எல்லாமே எங்க போய் முடிய போகுது அப்படின்னா, ஆளுநர் இதுல வந்து நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்னா மீண்டும் இது வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு தான் போய் விட போகுது. அப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பது கம்யூனிஸ்டுகளுடைய, ஐயுஎம்எல்லுடைய, விசிகாவுடைய, அதுதான் அவர்களுடைய கொள்கை அப்படின்னு நிலைப்பாடு அப்படின்னா அவர்கள் தான் இதை முன்னின்று தடுக்கணும். ஏன்னா இது அங்கதான் போய் முடிய போகுது. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, RS பாரதி போயிட்டு
புது மெட்டீரியல் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, புது ஆதாரங்கள் ஆமா கிடைச்சிருக்கு. அவரு இன்னைக்கு என்ன புகார், அவருடைய புகார்? ஆமா, இன்னைக்கு ஆளுநரிடத்துல புது புகாரை கொடுத்திருக்கார். இது புது புகார் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே கொடுத்த புகாருக்கு கூடுதல் ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்படின்றத அந்த புகார்ல வரிசைப்படுத்தி எழுதியிருக்காங்க. இதுல முதல் புகார் அது என்னன்னா, நம்ம வைகோ ஆமா அவர் தான் திருவாய் மலர்ந்தார். என்ன மலர்ந்தார் அப்படின்னா, விஜய் வந்து என்னை சந்திச்சப்போ உங்களுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் பிரச்சாரம் அவங்களுக்காக வந்து நான் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற வைக்கிறேன் அப்படின்னு, எங்க எந்த நேரத்துக்கு எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு வைகோவே சொன்னார். ஓகேங்களா, அது வந்து பெரிய பரபரப்பான ஒண்ணு. அடுத்த நாள் நான் அப்படி சொல்லல, நாங்களே தான் சொன்னோம் ரிசைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வைகோ பல்ட்டி அடிச்சிட்டார். இப்போ தென்காசியில வந்து நிறைய இடங்கள்ல போஸ்டர் ஒட்டி இருக்கு. குதிரை பேரத்திற்கு பணியாத யார் ஓட்டிருக்காங்கன்னா திமுக ஓட்டிருக்காங்க. மதிமுக எம்எல்ஏவை பாராட்டி குதிரை பேரத்திற்கு பணியாத திமு ராஜேந்திரன் எம்எல்ஏ, கடையநல்லூர் எம்எல்ஏவை நாங்கள் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு எங்க பார்த்தாலும் ஓட்டிருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு அந்த எம்எல்ஏவை மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேரை ரிசைன் பண்ணதுக்கான முயற்சி விஜயே செய்திருக்கிறார் அப்படின்றது தான் வைகோவுடைய வாயிலிருந்து வந்த குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டுனா ஸ்டேட்மெண்ட், அதை சொல்லியிருக்கார். இதை வந்து RS பாரதி ஆளுநர் இடத்துல கொடுத்திருக்கிற புகார்ல முதல்ல குறிப்பிடுறார். அடுத்தது ஆஸ்டின், அவருக்கு என்னிடத்துலயும் அப்ரோச் பண்ணாங்க, ரிசைன் பண்ணிட்டு நீங்க நில்லுங்க, உங்களுக்கு உயர்ந்த பதவிகளை தருகிறோம் அப்படின்னு சொல்லி திமுக எம்எல்ஏ நாகர்கோவில் ஆஸ்டினிடமும் அவர்கிட்ட அமைச்சர் பதவி தர்றோம் ஆமா அப்படின்னு அவர்களையும் அணுகியிருக்கிறாங்க அப்படின்றது புகார். இது வந்து ஆஸ்டினே சொல்லியிருக்கார் அப்படின்றது ஒண்ணு. மூன்றாவது அனிதா ராதாகிருஷ்ணன், அவரே முதலமைச்சர் விஜயை பற்றி அவதூறாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி கைது பண்றாங்க. இது வந்து ஒரு அவதூறாக பேசின குற்றச்சாட்டு. ஒரு கேஸ் போட்டு நீங்க வழக்கை சந்தீங்கன்னு விட்டுருக்கலாம். அவதூறு வழக்கு ஏற்கனவே பல பேச்சாளர்கள், திமுக பேச்சாளர்கள், அதிமுக பேச்சாளர்கள் மேலலாம் அவதூறு வழக்கு உண்டு. 40 கேஸ் 50 கேஸ்லாம் ஒரு பேச்சாளர்கள் மேலலாம் இருக்கும். ஆனா அவர்கள் கைது செய்து இப்படி போறாங்களா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. வழக்கு போடுவாங்க, அதை சந்திப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா ஒரு முன்னாள் அமைச்சர், இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரை கைது பண்றாங்க. ஒரு ஆய்வு பணியில ஈடுபட்டு இருக்கார். டக்குன்னு போய் அவரை கோர்ட் வந்து அவரோட முன்ஜாமீன் மனுவை நிராகரிச்ச உடனே அடுத்த செகண்ட் போயிட்டு அவரை கைது பண்றதுக்கு போறாங்க. அவரை கைது பண்ணிட்டு நேரம் நீங்க என்ன செய்யணும், ரிமாண்டுக்கு. இது ஒன்று பெரிய வழக்கு, ஒரு அவதூறு வழக்கு. 6 மணி நேரம் நீங்க ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சிருக்கீங்க அப்படின்னு என்ன இதுக்கு அவசியம் என்ன இருக்கு? 6 மணி நேரம் வச்சிருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது இதுல பெரிய கிரைம் இருந்துச்சுன்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நீங்க விசாரிக்கலாம், ஒண்ணுமே கிடையாது. அப்போ என்ன நடந்துச்சு இந்த 6 மணி நேரத்தில் அப்படின்றத அனிதா ராதாகிருஷ்ணனே வந்து சொல்லிட்டார். காவல்துறை வந்து என்னை மிரட்டுகிறது, டிவிகேல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதையும் கவர்னர் இடத்துல கொடுத்திருக்கிற புகாரில் RS பாரதி மென்ஷன் பண்ணியிருக்கார். அதற்கு பிறகு 2 விஜயபாஸ்கர்கள், MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர், 2 பேரும் அவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க டிவிகேல. இதை பற்றி சொல்லிட்டு இதற்கு MR விஜயபாஸ்கர் கொடுத்திருக்க 10 நாளைக்கு முன்னாடி அவரு 2ஆம் தேதி நினைக்கிறேன் ஒரு பேட்டி சொல்றாரு, டிவிக்கு கட்சிக்காரங்க அவங்க கவர்மெண்ட்ல இருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ற வார்த்தையவே. ஆமா, இங்க ஏடிஎம்கேல பிரச்சனை செட்டில் ஆகல. ஆமா, அவங்க வந்து டிவிகே வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. நாங்கள் எங்களுடைய நிர்வாகிகளிடம் ஆலோசனை கூட்டம் நடத்தி எங்கள் தொகுதியில நாங்கள் 11 இடங்களில் ஆலோசனை கூட்டம் நடத்தி நிர்வாகிகளிடத்துல நாங்கள் கேட்டோம், ஏன்னா அவங்க தான் எங்களுக்காக வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. சமரசமாகும்னு எதிர்பார்த்தோம், இல்ல. விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க, பிடிச்சிருந்தது, வந்துட்டோம். வேலை பார்த்தவங்க நிர்வாகிகள்கிட்ட கேட்குறீங்க, மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க, எவ்வளவு பேர் ஓட்டு போட்டு அவங்கள எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க, நிர்வாகிகள்கிட்ட கேட்டு முடிவு எடுக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனால் இதுல என்ன விஷயம் அப்படின்னா, டிவிகே தரப்பிலிருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்ற வார்த்தையை அவர் சொன்னார். எப்படி வைகோ முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் பல்ட்டி அடிச்சாரோ அதே மாதிரி இப்போ இதெல்லாம் பெரிய பூதாகாரமாக வந்த உடனே இப்போ MR விஜயபாஸ்கர் பல்ட்டி அடிக்கிறார். இல்லை நான் அப்படி சொல்லல, ஊடகத்தில் தவறா போடுறாங்க,
நாங்க தான் ரிசைன் பண்ணோம், எங்க நிர்வாகிகள் விருப்பத்தின் பேர்ல தான் போய் ஆமா எங்கள் நிர்வாகிகளிடம் கருத்தை கேட்டு விட்டு நாங்களே தான் போய் ரிசைன் பண்ணோம் அப்படின்னு அதுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றாரு. மகாபலிபுரத்தில் போய் கட்சியில் இணைஞ்சப்போ பேட்டி கொடுத்தோம். தாவேக்கால இருந்தல யாரும் எங்களெல்லாம் கட்சிக்கு வாங்கலாம் கூப்பிடல. கரூர்லையுமே நிர்வாகிகள் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் தாவேக்காவுக்கு போகலான்னு சொல்லி எங்கிட்ட சின்ன வற்புறுத்தினாங்க. இப்போ அந்த யூடியூப் லிங்க் இவர் வந்து அப்ரோச் பண்ணார் அப்படின்றத பேசினார் இல்லையா, அந்த யூடியூப் லிங்கையும் அந்த புகாரில் போட்டு கவர்னர் இடத்துல கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வழக்கையும் ஏற்கனவே இருந்த ஒரு வழக்கை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு முகாந்திரம் இருக்குமானால் காவல்துறையுடைய முதல் கடமை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவது தான் அப்படின்றதையும் எடுத்து காட்டியிருக்காரு ஆர்எஸ் பாரதி அவருடைய புகாரில். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாமே வந்து முகாந்திரம் இருக்கக்கூடிய புகார். நான் சொன்னது எல்லாமே வைகோ பேசினது, அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது, அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசினது, இதன் மீதெல்லாம் டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை இதன் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதான் முதல்ல அப்படின்றதான். இதில் என்ன அப்படின்னா, வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஆளுநர் உத்தரவிட்டார் அப்படின்னா விஜய் மேலேயே எஃப்ஐஆர் வரக்கூடிய வாய்ப்பு தான் முதல்ல இருக்கும். ஏன்னா வைகோ வந்து எம்எல்ஏ கிடையாது. அவர் சொன்னது விஜய் வந்து என்ன அப்ரோச் பண்ணி உங்களுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னது யார்? முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்கார். அப்படின்னா முதல்ல எஃப்ஐஆரே இந்த விஷயத்துல விஜய் மேல தான் போட வேண்டியிருக்கும். அதற்கு பிறகுதான் மற்றவர்கள்லாம் உள்ள வருவாங்க. அதனால ஆளுநர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையில தான் விஜய் மேல வழக்கு பதிய போறாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதனால எல்லாமே வந்து ஒரு பரபரப்பான கட்டத்தை நோக்கி ஆகஸ்ட் 15க்குள்ளார 10 எம்எல்ஏக்கள் வரப்போறாங்க அப்படின்றது ஒரு செய்தி. அதிருப்தி எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து டிவிகேக்கு வர போறாங்க அப்படின்றது ஒண்ணு. ஆளுநர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்றது 2. இதுல இப்ப என்ன தெரியுது அப்படின்னா, திமுக ஒரு வாய்ப்பையும் விடுவதாக தெரியல. ஏற்கனவே புகார்ல பேர் சேர்க்கல அப்படின்றது திமுக மேல பெரிய அதிருப்தியா, சொந்த கட்சிக்காரங்களே கரூர் விஷயத்துல கரூர் ஆமா. அதனால இப்ப என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தையும் விடுறதா இல்ல, எல்லாத்துக்கும் புகார் கொடுத்து பதிவு பண்ணி வச்சிடுறாங்க, எதுல வேணாலும் மாட்டிட்டோம் அப்படின்றதுனால. ஆனால் இது எல்லாமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ், பப்ளிக்கா இருக்கக்கூடிய எவிடன்ஸ். எதுவுமே வந்து மறைமுகமாக தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. சம்பந்தப்பட்ட நபர்கள் அவர்களே சொல்லியிருக்காங்க. அதனால ஆளுநர் உத்தரவு போட்டால் விஜய் மேல எஃப்ஐஆர் தான். ஆனா இன்னைக்கு வந்து ஆர்எஸ் பாரதி கொடுத்த பேட்டியில அவருக்கு வந்து ஆளுநர் மீது ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்றதானே தெரியுது. இது நாங்க ஒரு சட்ட நடவடிக்கையா, இப்போ நாங்க அடுத்து கோர்ட்டுக்கு போவோம், கோர்ட்ல நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி யாரு, அரசியலமைப்பு தலைவர் யார், அதாவது தமிழ்நாடு அரசின் தலைவர் யார், நீங்க அவர்கிட்ட கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு இதெல்லாம் எங்கள்கிட்ட கேள்வி எழுப்புவாங்க. நாங்க அந்த ப்ராசஸ்க்காக தான் ஆளுநர்கிட்ட இப்போதைக்கு புகார் கொடுத்துருக்கிறோம். அடுத்து அந்த டியூ ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் நீதிமன்றத்தை நாட போகிறோம் ஆளுநர். அப்ப ஏன் ஆளுநர், இப்ப விஜய் ஒரு பாஜக எதிர்ப்பாளர், கொள்கை எதிரியாக பாஜக வைத்திருப்பவர், அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து ஆளுநருக்கு ஒரு லட்டு மாதிரியான புகார்கள் இல்லையா? அப்ப ஏன் ஆளுநர் மீது ஆர்எஸ் பாரதிக்கு, குறிப்பாக திமுகவிற்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத சூழல்? ஏங்க இந்த விஷயத்த நீங்க கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாஜகவை சொல்றாரு. ஆனால் ஏதாவது ஒரு இடத்திலாவது பாஜகவை எதிர்த்து கடுமையாக விஜய் பேசியிருக்காரா? கடுமையா இல்ல, பேசியிருக்காரா அப்படின்னா இல்லவே இல்லை. அதை வந்து திருமாவளவன்ட்ட கேட்குறாங்க, பாஜகவை எதிர்த்து முதலமைச்சர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. அதான் நாங்கள் பேசுகிறோம்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் ஏன் பேசல அப்படின்னு கேட்ட, நீங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்க. கடந்த ஆட்சியில வந்து இப்படி தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு ஸ்டாலின். அப்பயே அது கள்ள கூட்டணி, மறைமுக கூட்டணின்னு விஜய் வந்து ஆமா. ஆனா இப்ப விஜய் பேசவே இல்லை. ஆனா இப்ப அதுதாங்க இதுல என்னென்ன விஷயம்னா, திமுக அரசு எந்தெந்த ஒன்றிய அரசனுடைய திட்டங்களை எல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ, இதெல்லாம் மாநில உரிமைக்கு எதிரானது, மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படின்னு எதையெல்லாம் தடுத்தார்களோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கு. அதாவது மெட்டீரியலா இருக்கக்கூடிய நிதி சம்பந்தமான விஷயங்கள்லாம் கூட அடுத்தது. ஆனால் பண்பாடு சம்பந்தமான விஷயம், இந்த வந்தே மாதரம் பாடல் பாடுவது ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒழிக்காத பாடல். விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வந்தே மாதரம் பாடல் அரசு விழாவில் ஒழித்தது.
இப்போ அதுக்கு பிறகு எதிர்ப்பு வந்த பிறகு நாங்க அதெல்லாம் தடுத்துட்டோம், போய் மனு கொடுத்துட்டு வந்துட்டோம். 2 முறை தேசிய கீதம் பாடினாங்க. ஆமா, இப்போ போய் மனு கொடுத்துட்டு வந்துட்டோம், எங்களுக்கு வந்து டைரக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் டெல்லிக்கு போயிட்டு மோடியை சந்திச்சு ஹோம் மினிஸ்ட்ரி, ஆமா ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து எங்களுக்கு டைரக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது, வந்தே மாதரம் பாடுவது, இது சம்பந்தமாக ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தாரு. இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, மாநில பாடல்கள் எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாடல்கள் வைத்திருக்காங்களோ அந்த பாடல்கள் மாநில பாடல் முதலாவதாக ஒழிக்கப்படணும் அப்படின்றது ஒன்று. அதற்கு அடுத்து தேசிய கீதம் அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை, டைரக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். வந்தே மாதரமும் பாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க, தொடக்கத்திலையும் இறுதியிலையும். ஆமா, எல்லா நிகழ்ச்சியிலையும். ஆமா, வந்தே மாதரம் எப்படி பாடணுமா? வந்தே மாதரம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல், மாற்றமும் இல்லாமல், உச்சரிப்பு சரியாக முழுமையாக பாடப்பட வேண்டும் அப்படின்னு டைரக்ஷன் வந்திருக்கு. நீங்களே போய் டைரக்ஷன் கேட்டீங்க, அவங்க டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இப்போ நீங்க அதை ஃபாலோ பண்ண போறீங்களா? நீங்களே என்னன்னா நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி வந்திருக்கு, தமிழ்நாடு அரசு இதை செய்யாது அப்படின்னு ஒன்று சொல்லணும். எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு துணைவேந்தர்கள் நியமனம் திட்டங்கள் யுஜிசி மெம்பரை சேர்க்கிறாங்க. இது நேரடியா வந்து ஏற்கனவே பல்கலைக்கழகங்கள்ல இப்படி பாஜக ஆட்கள் துணைவேந்தர்களா, துணைவேந்தர் நியமனம் வந்து சட்டத்துக்கே புறம்பானது. 3 பேரிலிருந்து 5 பேர் ஆக்கியிருக்காங்க. துணைவேந்தர் சர்ச் கமிட்டி, அதுல தேடல் குழு, ஆமா தேடுதல் குழு, அதுல வந்து ஏற்கனவே ஒரு ஆளுநருடைய நாமினி அதுல இருக்காரு. இப்போ யூஜிசியோடைய நாமினி, அது வந்து ஏற்கனவே இருந்த RN ரவி யூஜிசியோடைய நாமினி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினார். நாங்கள் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி திமுக அதை மறுத்தாங்க. அதனால நீண்ட காலம் இழுபறியா இழுத்துக்கிட்டே வந்துச்சு. இப்போ யூஜிசியோடைய நாமினி சர்ச் கமிட்டியில் ஒரு ஆள் வரப்போறாங்க அப்படின்ற இது இவர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது யார் சொல்றாரு அப்படின்னா, உயர்கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் அவரே சொல்றார். 3 பேராக இருந்து 5 பேராக மாறி இருக்கு, யூஜிசியோட நாமினியும் அதில் போட்டிருக்காங்க, ஆளுநர் இதுக்கு ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு நான் நம்புறேன். ஆளுநரும் விஜயும் இணக்கமாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் காங்கிரஸா பிஜேபி தெரியல. ஆமா, ஏற்கனவே இதான் சொன்னார், முந்தைய அரசனுடைய திட்டங்களை எல்லாம் நாங்கள் அப்படியே நடைமுறைப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் இதே விஸ்வநாதன் தான் சொன்னார். ஸோ அதனால இப்போ அது முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம், அதுக்கு வந்து பெயரை மாற்றினாங்க. மகாத்மா காந்தி பெயரை எடுத்து விபிஜி ராம்ஜி அப்படின்னு மாற்றினாங்க. அதற்கான நிதி பங்கீடு 60%, 40%. ஏற்கனவே வந்து முழுமையாக ஒன்றிய அரசு கொடுத்தாங்க. இப்போ 40% மாநில அரசே ஏற்க வேண்டிய நிலைமை. இது எல்லாமே கூடாது அப்படின்னு சொல்லி அதை திருத்தம் வரும்போதே திமுக எம்பிக்கள் எதிர்த்தாங்க. இப்போ அதுவும் நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்படி எல்லாமே மாநில உரிமைகள் அனைத்தும் பறி போய் பண்பாட்டு உரிமை, நிதி உரிமை எல்லாமே பறிபோகக்கூடிய நிலைமை. அந்த யூஜிசி பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, துணைவேந்தர்கள் போடுவது அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு துணைவேந்தர் வந்து 15 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் போடணும். யூஜிசியோடைய இன்டர்வென்ஷன் அதில் இருக்கு, ஆளுநருடைய இன்டர்வென்ஷன் இருக்கு. அவர்கள் கொடுப்பவர்கள்லாம் வந்து அவர்கள் பெயரை சொல்பவர்கள் வீசியாக வராங்க அப்படின்னா, நாளைக்கு யார் யாரெல்லாம் PhD பண்ணணும் அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. என்ன ஆய்வுகள் பண்ணணும், என்ன தலைப்பில் ஆய்வுகள் நடக்கணும் அப்படின்றதையும் அவங்க முடிவு பண்ணுவாங்க. முழு கேம்பஸே விசி கண்ட்ரோல்ல போயிடும். யார் யார் உள்ள வந்து பேசணும், என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கணும் கேம்பஸ்குள்ளார, எல்லாத்தையுமே அந்த விசி முடிவு பண்ணுவாங்க. அப்ப தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக காவிமயமாக ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுதான். அதற்கு உதவி புரியக்கூடிய வேலையை டிவிக்கு சனாதன தர்மம் குறித்து கருத்தரங்கம் நடக்கும், ஆளுநர் போய் தொடங்கி வைப்பார், துணைவேந்தர்கள் வந்து அதை நடத்துவாங்க. இது எல்லாமே நடக்கக்கூடிய ஆபத்து நம்ம கண்ணுக்கு எதிராக எல்லாமே தெரியுது. இதெல்லாம் எந்த அரசாங்கத்தால் நடக்குது அப்படின்னா, இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்களும் ஆதரிக்கக்கூடிய கூட்டணியில் பங்கெடுக்கக்கூடிய அரசாங்கத்தில் இதெல்லாம் நடக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவ்வளவு புகார்கள் இருந்தும், ஒரு சாதாரணமா இருந்தா கூட அமித்ஷா விட மாட்டாரு. இவ்வளவு புகார்கள் அடுக்கடுக்காக வைகோ பேசுறாரு, MR விஜயபாஸ்கர் பேசுறாரு, அமமுக எம்எல்ஏ காமராஜ், ஆமா அவரை விட்ட பாருங்க, அவர் தான் முதல்ல எல்லாத்துக்கும் தொடங்கி ஆனா போட்டவரே அவர் தான். வீடியோ ஆதாரங்களே இருக்கு. முதல் புகாரே அவரு டிடிவி தினகரன் கொடுத்த புகார் தான், எங்க எம்எல்ஏவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த புகார் இருக்கு. இப்போ இவ்வளவு புகாரும் கவர்னரிடம் போன பிறகும் கூட கவர்னர் வந்து அமைதியா இருக்கார்
அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ ஆளுநரும் டிவிகே அரசும் ஒன்றாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தமா கிடையாதா? அப்போ அதுதான் அதில் வந்து நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் பார்த்தும் பார்க்காதது போல அவங்க அந்த பத்திரிகையில் எழுதியிருக்கிற மாதிரி கோயலிஷன் அரித்மெட்டிக்கையே அவங்க வந்து மெஜாரிட்டியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கண்ணுக்கு எதிரிலேயே உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்க. நீங்களாம் உங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது, இன்னும் 2-3 வாரம் தான் இருக்குது, இன்னும் 10 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. சுயமரியாதை உணர்ச்சி அப்படின்னா ஒன்று கிடையாதா? இடதுசாரிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, முழக்கம் போடுறாங்க. ஒரு எம்எல்ஏக்களை வந்து இன்னொரு கட்சியிலேருந்து தாங்க. அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லை, ஏற்கனவே இவங்க வச்ச குற்றச்சாட்டு திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க, அதை நாங்கள் நிராகரிச்சிட்டோம் அப்படின்னாங்க. இப்போ அதிமுகவிலிருந்து பிரிந்து வருபவர்கள் என்ன? இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வரல, எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன வித்தியாசம் இப்போ கண்டுபிடிச்சாங்க இடதுசாரிகள்? இதில் ஒன்றுமே கிடையாது. அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த பத்திரிகை செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி, இந்த 17 இடங்கள், இந்த 10 பேர் வந்தாங்க அப்படின்னா 17 இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடக்கும் இல்லையா? அது முடிந்த பிறகு இந்த அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் அமைச்சரவையிலேயே இடம் கிடைக்கும், குறைந்தபட்சம் 5 பேருக்காவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே, இத போயிருக்கிற இப்ப ஏற்கனவே போன 6, இப்ப போக போற 10 பேர். ஆமா, இவர்களில் சீனியர்ஸ்க்கு அதுல அமைச்சரவை, புதிய அமைச்சரவை மாற்றம் வரும்போது இவர்கள்லாம் அதுல உள்ள வருவாங்க. அமைச்சரவையில வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு கட்சியிலே மாவட்ட செயலாளர் அல்லது வேற பொறுப்புகள் கட்சியில கூட கொடுக்கலாம் அப்படின்ற செய்தியும் சோர்சஸ் கேட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஆதரிச்சு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, குறிப்பாக சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தை, ஐயுஎம்எல், இவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுமா தெரியலையா? இவர்கள்லாம் வந்த பிறகு உங்களை அவர்கள் எந்த அளவுக்கு மதிப்பார்கள், உங்களுடைய வார்த்தைகளுக்கு அங்கே எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும், இதெல்லாம் பார்க்கணும்ல. அப்ப நீங்க அப்புறம் எங்க போக முடியும்? ஏற்கனவே இந்த ஆட்சி அமைந்த பிறகு விழுப்புரத்துல விசிக தலைவர் திறந்து வைக்கிறதா இருந்துச்சு ஒரு அண்ணல் அம்பேத்கர் சிலை, அது திறக்க முடியாம போயிருச்சு. அதே போல ஆமா, ஓதியத்தூர் சேலத்துல அங்கேயும் வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து கால் மேல கால் போட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலையை திறக்க கூடாது அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆனா இப்ப கொள்கை தலைவர் அம்பேத்கர் தான் அப்படின்னு வந்து வச்சுட்டு இருக்கிறாரு விஜய். இல்ல, ஒண்ணுமே எந்த ரியாக்ஷனுமே கிடையாதுங்க. போய் அங்க பட்டியல் சமூக மக்களை வந்து அவங்க சிலையை திறக்கணும் அப்படின்னு வந்து அவங்க முழக்கம் போடுறவங்கள அவங்கள போய் அடக்கி ஓடி போலீஸ் எவ்வளவு பெரிய அளவுக்கு அடிச்சு விரட்டுறாங்க நம்ம பாக்குறோம்ல வீடியோஸ்லாம். அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. கொள்கை தலைவர் அம்பேத்கரை கொள்கை தலைவராக கொண்டிருக்கிற டிவிகேவின் ஆட்சி. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, அவர் வந்து காந்தி சிலையை போய் வணங்குவாரு. கான்ஸ்டிடியூஷன் புக்கு, அம்பேத்கர் சிலையை காலில் விழுந்து கும்பிடுவாரு. அரசியலமைப்பு சட்டத்தை வந்து தலையை வச்சு வணங்குவாரு, எல்லாமே செய்வார். ஆனால் காந்தி கனவு கண்ட இந்தியாவை இவர்கள் தான் சிதைப்பார்கள், அரசியலமைப்பு சட்டத்தையும் இவர்கள் தான் சிதைப்பார்கள். ஓகேங்களா? அதே தான் விஜய்கிட்டையும். அவரும் இப்படி ஒரு பெரிய நாங்கள் கொள்கை தலைவர் அம்பேத்கர் பெரியார் அப்படின்னு சொன்னா அந்த பெயரை அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் போய் ஆதரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொன்று இருக்கு, கரூர் விவகாரம், கரூர் ஸ்டாம்பேடு. விஜய் ஆதவர்ஜுனா எதை சொன்னாரோ அதே தான் விஜய் வந்து வழிமொழிகிற மாதிரி தானே பேசியிருக்காரு. அப்பட்டமா வந்து அந்த வழக்குக்கே எதிரானது இல்லையா? விசாரணை போயிட்டு இருக்கிறப்ப ஒரு முதலமைச்சர் இல்ல, அதையும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எதையும் விடுவதாக இல்லை திமுக அப்படின்ட்டு. அந்த பேச்சுக்கு எதிராகவும் சிபிஐயிடமும் அதை கண்காணிக்கிற ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த குழுவிடமும் புகார்கள் கொடுத்திருக்காங்க. அதனால இவர்கள் விஜய் எதெல்லாம் பேசினாலும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி புகாராக கொடுப்பதில் திமுக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு இருக்காங்க. அதனால விஜய் வந்து எங்க சுத்தி எங்க வந்தாலும் என்னென்னலாம் பண்ணாலும் இவ்வளவு தூய சக்தி, லஞ்சம் மூடையிலே இல்லை அப்படிலாம் வெளில பேசுறாங்க. யாராவது லஞ்சம் கேட்டால் என் பேரை சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு பேசுறார். ஆனால் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள்லாம் உங்க கட்சிக்கு வராங்க, ஜனநாயக விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக வந்துகிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் நீங்கள் கட்சியில சேர்க்குறீங்க. அதுக்கு பேர் வேற ஆபரேஷன் எல் அப்படின்னு இருக்குன்னா எந்த அளவுக்கு நீங்கள் தூய சக்தி அப்படின்றத
இந்த இடைத்தேர்தல் வந்து மக்கள் தீர்ப்பின் மூலமாக உணர்த்துவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்ப ஏற்கனவே 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை விதிச்சு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை வந்து விதிச்சிருக்கிறாங்க. அதாவது திருச்சி கிழக்காக இருந்தாலும் சரி, விராலிமலை, கரூர், இந்த தொகுதிகள்லாம் உள்ளிட்ட 5 தொகுதிகள். ஏன்னா அவங்க தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும்னு பல்வேறு மனுக்கள் திமுக தரப்புலையும் போட்டிருக்கிறாங்க, அங்க இருக்கிற வாக்காளர்கள் அவங்களும் போட்டிருக்கிறாங்க. இப்படி இந்த மனுக்கள் அடிப்படையில் இடைத்தேர்தலுக்கு ஒரு தடை விதிச்சிருக்கிறாங்க. இப்ப அது அந்த தடையும் ஒரு விஜய்க்கு ஒரு பின்னடைவு தானே? இல்ல, நான் அதை பின்னடைவா பார்க்கல. 6 மாசத்துக்குள்ளார தேர்தல் நடக்கணும், ஒரு காலியாக 6 மாதம் அளவுக்கு இருக்கக்கூடாது, அதுக்குள்ள தேர்தல் நடத்தணும் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷனுடைய கடமை. நம்ம நடத்தி அந்த இடத்த ஃபில் பண்ணிடணும். ஆனால் அப்படி இவங்க தடை போட்டு நீதிமன்றத்தின் தடை உத்தரவு காரணமாக நடக்கல, தள்ளி போகுது அப்படின்னா அது வந்து டிவிக்கு கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படிங்கும்போது எவ்வளவு பேர் சட்டமன்றத்தில் இருந்து அதுல மெஜாரிட்டி, அதான் சட்டம் சொல்லுது. அதனால இடங்கள் காலியாக இருக்கு அப்படின்றது வந்து அவருக்கு பாசிட்டிவ் தான். விஜய்க்கு, அரசுக்கு அது பாசிட்டிவான விஷயம் தான். அதுல பிரச்சனை கிடையாது. அதுல உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்து தான் அந்த மெஜாரிட்டி தீர்மானமாகும். ஆமா, எவ்வளவு பேர் இருந்து வாக்களிக்கிறார்கள் அப்படின்றதுதான் அதுல முக்கியமானது. அதனால அது அவர்களுக்கு இது கிடையாது. ஆனால் மாறலாக அவர்களுக்கு பின்னடைவா, அவர்கள் கட்சியில் வந்த சிறந்தவர்களுக்கு சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக நிறுத்தி வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது வந்து அறத்தின் பார்ப்பட்டு பின்னடைவா அப்படின்னா அது பின்னடைவு. ஆனா அதை பத்திலாம் விஜய்க்கு கவலை இருக்கிற, அவங்களுக்கு தேவை வந்து பதவியில் பவர் இருக்கணும், அவ்வளவுதான். அதனால இது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொரு ஆங்கிள் கூட பார்க்கலாம். ஏற்கனவே அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் 25 பேர் போய் பார்த்துட்டு வந்தார் இல்லையா விஜய், அவர்கள் மாற்றி ஓட்டு போட்டாங்க. அதாவது கொரோனா உத்தரவுக்கு மீறி ஓட்டு போட்டாங்க. அப்படி அதை மீறி ஓட்டு போடும்போது அவர்களுடைய பதவி கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழாக போயிடும். அப்படி போய்விடுமே அப்படின்ற பயம் வந்து அவர்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? ஆமா, திரும்ப போனாங்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆனால் விஜய்க்கு அதை பத்தி கவலையே கிடையாது, என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்க 25 பேருடைய பதவி போனாலுமே விஜய்க்கு வந்து அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு வேண்டியது வந்து 25 இடத்துல அவங்க விசில் சின்னத்துல ஆள் போட்டு அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த அசட்டு தைரியம் விஜய்கிட்ட இருக்கு. மக்களை எதை சொல்லி வேண்டாலும் நம்ம சொன்னா நம்புவாங்க, ஏமாத்திடலாம் அப்படின்ற அந்த அந்த நம்பிக்கை வந்து அளவுக்கு அதிகமாக விஜய்கிட்ட வந்துருச்சு. நம்ம எதை வேணாலும் பேசலாம், மக்கள் கேள்வி கேட்காம நம்புறாங்க அப்படின்ற அது வந்து ரொம்ப ரொம்ப சர்வதிகாரிகள் உருவாவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் அவருடைய நடவடிக்கைகளில் பேச்சுகளில் தெரியுது. இதெல்லாம் அதுல ஒண்ணுதான். யார் ரிசைன் பண்ணாலும் கவலை கிடையாது, இப்படி ஆனாலும் கவலை கிடையாது, நமக்கு கவர்மெண்ட் இருந்தா போதும் அப்படின்ற அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். ஓகே, இப்போ ஆளுநர் முடிவெடுப்பாரா? ஏன்னா சில ஊடகங்கள் அப்படி தகவல் போடுறாங்க. 167வது சட்டப்பிரிவின்படி ஆளுநர் வந்து ஒரு ரிப்போர்ட் தயாரித்து இப்போ உள்துறைக்கு வந்து கொடுக்க போறாரு, ஒன்றிய அரசுக்கு கொடுக்க போறாரு, அப்படியான செய்திகளும் வருது. ஆளுநர் அப்படி முடிவு எடுப்பாரா, அல்லது பாஜகவினுடைய அஜெண்டாக்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள விடுற டிவிகே அரசை டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்களா? அதுல என்ன நடக்க போகுது? நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். விஜயோடைய குடுமையை ஆளுநர் கையில வச்சிருப்பாரு. ஆளுநர்னா அமித்ஷா வச்சிருப்பார். அதை வந்து அவங்க விட்டுற மாட்டாங்க, அதை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த அரசுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அரசு போயிட்டு தேர்தல் வந்து மீண்டும் திமுக வந்துருச்சு அப்படின்னா பாஜகவுக்கு அது ஒரு பெரிய தலைவலி. அவங்க வந்து இவ்வளவு ஸ்கீம்ஸ் எடுத்திருப்பாங்க. இவங்க ஆல் இந்தியா அளவுல வந்து திமுக எடுக்கிற நிலைப்பாடுகளை பார்த்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், தலைவர்கள் அவரெல்லாம் சேர்ந்து எடுப்பாங்க. ஏற்கனவே கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம். இப்ப அந்த பிரச்சனையே அமித்ஷா கிடையாது. எது வந்தாலும் அமைதியா போயிட்டு இந்தியா கூட்டணியே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கு. எதுவுமே கிடையாது. யாரு ராகுல் காந்தி எல்லாம் எதிர்த்து எதை நிப்பாடிட போறாரு? எதுவுமே நடக்க போறது இல்ல. போஸ்டர் விட்டுருக்காங்களாமே ராகுல் காந்தி மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி. ஆமா, எதுவுமே நடக்க போறது கிடையாது. இந்தியா முழுக்க இப்ப எதிர்கட்சியே இல்லாத மாதிரி. மம்தா வேற அவங்க கட்சியும் காலி பண்ணிட்டாங்க, இங்கேயும் இல்ல, தமிழ்நாட்டிலயும் இல்ல. அதனால அமித்ஷா வந்து இப்போ ஒரு ஃப்ரீ ஹிட் தான். அதை வந்து எதை அடிச்சாலும் இனிமேல் 6 தான் அந்த மாதிரி இருக்காரு அவரு. இங்க திமுக அரசு மீண்டும் வந்தால் அவர்களுக்கு பெரிய தலைவலி. அதனால அதை அவர்கள் விரும்ப மாட்டாங்க. விஜய் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிற வரை இந்த ஒரு கட்டியை செயின் போட்டு கட்டிட்டு எவ்வளவு தூரம் வேணாலும் போய் சுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த எல்லை வரைக்கும் உங்களால் பாய முடியும்.
அதற்கு மேல பாய முடியாது. அது வரைக்கும் உங்களுக்கு அனுமதி உண்டு, அப்படியே போயிட்டு இருக்கலாம். குடுமியானால் அமித்ஷா கையில் இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து 2 மாசம் ஆகுது. முதல் நாளே புகார் வந்துருச்சு. முதல் நாள் இல்லை, அதுக்கு முன்னாடியே புகார் வந்துருச்சு. ஓகேங்களா? அரசு ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே புகார் வந்துருச்சு. அதுல இருந்து 2 மாசம் வரைக்கும் நடவடிக்கை பக்கமே திரும்பாம இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் இந்த அரசாங்கம் இருக்க வேண்டும் அப்படின்றத பாஜகவோட எண்ணமா இருக்கு அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நேரத்தை ஒதுக்கி நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.